கந்தர்வக்கோட்டையில் உள்ள அரசு மருத்துவமனை இது என்னுடைய திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு தான் வருது. கடந்த 2025 ஜனவரி மாசம் இதே மருத்துவமனைக்கு நான் ஆய்வுக்கு வந்திருந்தேன். அப்போ இங்க இருக்கிற முக்கியமான பிரச்சனைனா இங்க இருக்கிற கட்டடங்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழுதடைந்து சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா விழுகிற மாதிரி இப்பவே நீங்க போன இடம் ரொம்ப மோசமா இருக்கு. மேல இருக்கிற இதெல்லாம் கீறல் விட்டுருக்கு. சில இடங்கள்ல மேல இருக்கிற அந்த மேற்கூரையுமே கீழே விழுந்திருக்கு. சில நேரத்தில் நல்ல வேலை யார் மேலேயும் படல, பேஷண்ட் மேலேயோ டாக்டர்ஸ் மேலே படல. கூட்டில் இருக்கிற அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டுமான பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எல்லாத்தையும் இடிச்சுட்டு புதுசா கட்டணும். இங்க அடிப்படை வசதிகள் கூட இங்க இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு இங்க வர மற்றவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. போன ஜனவரி 2025 வரும்போதுமே இதே பிரச்சனை தான் இருந்தது. அப்போ நான் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் சொல்லியிருந்தேன். அப்ப இருக்க சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கிட்டயும் நான் இது கவனத்துக்கு கொண்டு போயிருந்தேன். நான் பல்வேறு அரசு மருத்துவமனை போயிருக்கிறேன். ஆனா இந்த அளவுக்கு நான் மோசமா நான் பார்த்தது இல்லை. கந்தர்வக்கோட்டை பொறுத்த வரைக்கும் மிகவும் பின்தங்கிய ஒரு தொகுதி. இங்க இருக்க சுத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண கிராமங்கள், ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற மக்கள் தான். அவங்களுக்கு இந்த அரசு மருத்துவமனை வரைக்கும் ரொம்ப சில அவங்களுடைய முழுமையான சில இதெல்லாம் அவங்க பயன்பெற முடியாம சூழ்நிலை இருக்கு. இங்க வசதிகளும் பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதிகள் கூட செயல்பாட்டில் இருக்கு. சீமாங் சென்டர்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட 2022 பொறுத்த வரைக்கும் சீமாங் சென்டருங்கிறது பிரசவம் பார்க்கறது, சிசேரியன் ஆபரேஷனு, அந்த பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த சிகிச்சை கொடுக்கறதா சீமாங் சென்டர்னு சொல்லுவாங்க. அது இங்க கந்தர்வக்கோட்டை அரசு பொறுத்த வரைக்கும் 2022 அரசாணை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் செயல்பாட்டுக்கு வரல. இது சம்பந்தமாக நான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு சகோதரர் திரு ஜோசப் விஜய் அவர்களை முந்தா நாள் மாலை சென்னையில அவருடைய இல்லத்துல போய் சந்திக்கும் பொழுது இங்க அரசு மருத்துவமனைக்கு இவ்வளவு மோசமா இருக்கு. இது நான் இங்க சாதாரண ஜனங்கள், ரொம்ப ஏழ்மையில் இருக்க ஜனங்க தான் சுத்தி இருக்கிறாங்க. இந்த மருத்துவமனைக்கு பொறுத்த வரைக்கும் உடனடியா அதுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கணும். கிட்டத்தட்ட 10 கோடி வரைக்கும் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனா அது பத்தாது. இனியும் அதிகமான நிதி ஒதுக்கி சீக்கிரமா இந்த புதிய இந்த அரசு மருத்துவமனை கட்டடத்தை அதுக்குள்ள கட்டுமான வேலைக்கு உடனே துவக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஆனா 24 மணி நேரத்துல அவர் முதலமைச்சரை பார்த்திருக்கேன். இப்போ முந்தா நாள் மாலையை பார்த்திருக்கிறேன், இரவு பார்த்திருக்கிறேன். நேற்று எனக்கு இங்க பொதுப்பணித்துறை PWD பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற அதிகாரிகள் அலுவலகத்துக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கு, கந்தர்வக்கோட்டை அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு புதுசா கட்டடம் கட்டுறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம் சொல்லும்போது அந்த வரைபடங்கள் எல்லாம் காமிச்சாங்க. வரைபடங்கள் எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க எல்லாம் காமிச்சிருக்கிறாங்க. நிதி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட்டணும். அதே நேரத்துல இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் எல்லா கட்டடங்களும் எடுத்துட்டு புதுசா ஒரு மைய கட்டடம் சென்டர் ஒரு பில்டிங் கொண்டு வர சரின்னு சொல்லிட்டு என்னுடைய சொல்லி அதை பார்த்துட்டு அவங்க சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன சொல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன இந்த நேரத்தை சொல்ல நினைக்கிறேன்னா, 24 மணி நேரத்துல நம்முடைய முதலமைச்சர் அன்பு சகோதரர் திரு விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். நான் பார்த்தது முந்த நாள் மாலை. நேற்றைய அலுவலகத்துக்கு அவங்க இது கண்டிப்பா இது முக்கியமான விஷயம் சொல்லிட்டு சாதாரண ஜனங்க இவங்க பயன்படுத்துற அடிப்படை மருத்துவ வசதிகள் கூட இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. மாண்புமிகு முதலமைச்சர் சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு கந்தர்வக்கோட்டை பகுதி மக்கள் சார்பாக திருச்சி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜனவரி 2025 நான் இங்கே வந்தேன். நான் பல குறைபாடுகள் நான் பார்த்துருந்தேன். அதில் முக்கியமாக இபி பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இருக்கணும். 3 ஃபேஸில் ஒரு ஃபேஸ் கம்ப்ளீட்டாக இல்லை, 2 ஃபேஸ் தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட மறுபடியும் நான் ஜூன் 2026 கிட்டத்தட்ட உங்களுக்கு 18 மாதம் இனியும் அந்த 2 ஃபேஸ் தான் பவர் சப்ளை இருக்குது வெற்கால. ஸோ ஆண்கள் கழிப்பறை மாத்திரம் இதாவது பெண்கள் கழிப்பறை செயல்பாட்டில் இல்லை. ஏன்னா ட்ரைனேஜ் இஷ்யூஸ் இருக்கிறதுனால. லாஸ்ட் டைமே ட்ரைனேஜ் இஷ்யூஸ் இருந்து இல்லாமல் பார்த்து நீங்கள் சொன்னீங்க. அது நீ அப்படியே தான் கன்டினியூ ஆகுது. ஸோ அதனால் அந்த டாய்லெட் மார்ச்சரி அதே மாதிரி ஃபங்க்ஷனிங் கிடையாது இல்லையா? கொஞ்சம் பட் இது இப்படி எக்ஸ்போஸ்ட் இருக்கக்கூடாது. யார் இருக்கிறாங்க இபி சம்மந்தம் யாருக்கு இப்படி எக்ஸ்போஸ்ட் இருக்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் தெரியாமல் நீங்கள் வரோம், வெளியே வர பேஷண்ட்ஸோ கூட வரவங்க யாராவது ஒருத்தர் தெரியாது கையே அமைச்சிட்டிங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, விழுந்துருச்சு கீழே. யாருங்க அட்மிட் பண்ணிக்கிறாங்க? மகன் அட்மிட். என்ன ஆக்சிடென்ட்? ஜுரமா? எத்தனை நாள் இருக்கிறாரு? 3 நாள். தேவையில்லையா? அப்போ பரவாயில்லையா? நேற்று நம்ம புது முதலமைச்சர் நம்ம சகோதரர் விஜய் அவரே பார்த்து திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் கந்தர்வக்கோட்டைன்னு ஒரு தொகுதி இருக்குது. ரொம்ப பின்தங்கிய தொகுதி. சுற்றி ஒன்றும் பெருசாக பொருளாதார வளர்ச்சி கிடையாது. எல்லா ஜனங்களும்
பொழப்புக்காண்டி வெளி மாவட்டங்கள்ல போகிறாங்க, வெளி மாநிலங்கள் போகிறாங்க. விவசாயம் பெருசு கிடையாது, வானம் பார்த்த பூமிங்க. இங்கே ஆஸ்பத்திரி இருக்குது, அவ்வளோ மோசமாக இருக்குது. எல்லாம் கட்டடம் எப்போ வேணால் விழுற மாதிரி இருக்குது. ஈவி 3 ஃபேஸில் 2 ஃபேஸில் வேலை செய்யுது, ட்ரைனேஜ் வேலை செய்யலை, கழிப்பறை சரி வசதி இல்லை, அடிப்படை இது கூட இல்லாமல் இருக்குது. நான் போன வருஷம் ஜனவரியை பார்த்துட்டு அதை நான் சொன்னேன், சீக்கிரம் நடவடிக்கைன்னு சொன்னாங்க. இல்லை புது கட்டடம் கட்டணும்னு சொன்னேன், மாவட்ட ஆட்சியர் கலெக்டர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இனி ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது. நம்ம ஆட்சியில் சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு வரணும். இது என்னுடைய கந்தர்வக்கோட்டை தொகுதியில் வந்து கண்டிப்பாக இந்த மருத்துவமனை வந்து புதுப்பிக்கணும், புதிய கட்டிடம் கட்டணும்னு சொன்னேன். உடனே 24 மணி நேரத்தில் அவர் என்ன பண்ணாருன்னா அதிகாரிகிட்ட சொல்லி எம்பி சொல்லியிருக்கிறாரு. அதனால் வந்து யாருன்னு பாருங்கள், அந்த என்ன அதுக்குண்டான நிதி என்னமோ எல்லாம் ஒதுக்கணும்னு சொல்லிட்டு அவர் உத்தரவு பிடிச்சிருக்கிறார். அதிகாரி கூட வந்திருக்கிறேன். சரி. ஏன்னா நான் நிறைய ஜிஹெச் போயிருக்கேம்மா, ஆனால் எந்த ஜிஹெச் இந்த அளவுக்கு மோசம் கிடையாது. அவ்வளோ மோசமாக இருக்குது. அடிப்படை வசதிகள் கிடையாது. விழுந்திருக்கு பாருங்கள், எப்போ வேணால் விழலாம். இது கண்டிப்பாக செய்ய வேண்டியது நான் பார்த்துக்கிறேன். வேணும் இப்போ சிவாங் சென்டர் ஃபங்க்ஷன் ஆச்சுனால உங்களுக்கு அதெல்லாம் வந்துடும் இல்லையா? உங்களுக்கு அதில் வந்துடும் இல்லையா? பரவாயில்லையா? இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ பரவாயில்ல, இப்போ வாந்தி குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்கு. ஓகே. எப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ண ஷீட்ஸ் எல்லாம் எப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணது? பட் ரொம்ப மோசமாக இருக்கு. பட் இது ரொம்ப மோசமாக இருக்குது. ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்கு. எல்லாமே ரீப்ளேஸ் பண்ண சொல்லுங்கள். இதுதான் பில்டிங் இது எடுங்க. பட் ப்ரொசீஜர் மார்ச்சரி ப்ரொசீஜர் இந்த இதெல்லாம் ஸ்லாப்ல ட்ரெஸ்ஸிங் ரூம் ரொம்ப ஆபத்தாக இருக்குது. லாஸ்ட் டைமோட இது ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குறைபாடுகள்லையும் நீங்கள் வர்ற பேஷண்ட்டுகளுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்ல சேவை ஆட்டிட்டு இருக்கீங்க. போனால் வரும்போது யாருமே வந்து உங்களை பற்றி எந்த குறையும் சொல்லலை. டாக்டர்ஸ் பற்றியோ நர்சஸ் பற்றி யாரும் எந்த குறை சொல்லலை. இப்போ இருக்கிற பேஷண்ட்ஸும் உங்களை பற்றி எந்த குறையும் சொல்லலை. குறைபாடுகள் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டடம் பொழுது அடைஞ்சிருக்கு, ரொம்ப மோசமாக இருக்குது. இதனால் வர சுகாதார சீர்கேடுகள் ஆபத்து, விழுந்து ஏதாவது கட்டடம் உடைஞ்சி விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ளம்பிங் அதே மாதிரி, ட்ரைனேஜ் எதுவுமே சரியாக இல்லாதனால அந்த பிரச்சனையில் இருக்குது. டாய்லெட்ஸ் பொறுத்த வரைக்கும் சில டாய்லெட்ஸ் வந்து இயங்க முடியல, ஏன்னா ட்ரைனேஜ் பிரச்சனை இருக்கிறதுனால. இப்போ நான் போனராக வந்து பார்த்துட்டு மாவட்ட ஆட்சியரை பார்த்து நான் பேசியிருந்தேன். நான் அவங்ககிட்ட சொல்லும் போது ஃபண்ட் இஷ்யூன்னு சொன்னாங்க. நான் சொன்ன 70 lakhs என்னோட எம்பி ஃபண்ட் கூட நான் ஒதுக்கிறேன், சிஎஸ்ஆர் இது கூட கொடுக்குறேன், பட் இட் ஹாஸ் டு ஸ்டார்ட்னு சொன்னேன். நான் அதுக்கு ஒரு இட பிரச்சனையாச்சு. இந்த வேலைகளை வந்து துரிதமாக நம்ம ஆரம்பித்து இந்த ஹாஸ்பிட்டல் நம்ம மறுபடியும் நல்ல ஒரு கட்டடம், புதிய கட்டடத்தில் எல்லா வசதிகளோடு செஞ்சு நல்லா சிறப்பாக அங்கே செயல் பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. ஏதாவது சின்ன குறைகள் இருந்துச்சுன்னா அந்த குறைகள் இல்லாமல் பேஷண்ட்டை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. சரிங்களா?